கைஸ் நான் வெயிட்டிங் பேசுகிறேன். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நீங்கள் போகிற அடுத்த வீடியோ சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. யாரும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிடுங்க. அதேமாதிரி நல்ல நல்ல வீடியோவாக போடுறேன். இதனால் என்னால் போட முடியல. பக்கத்து வீட்டில் வேலை செஞ்சாங்க. சவுண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு போன வாரம் என்னால் வீடியோ போட முடியல சரியா. ஏன்னா எங்கள் அப்பா ஃபோனை எங்கள் அப்பா ஃபோனை ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனால் எங்கள் அம்மா ஃபோனை வந்து எப்பயுமே எடுக்கிறேன். அடுத்தது அது ஒரு சோகமான விஷயம். அந்த வீட்டிலேருந்து காலி பண்ணியாச்சு. அந்த வீட்டில் தான் முன்னாடியே காலி பண்ணியாச்சு. புது வீட்டில் இருந்துச்சு. இந்த வீட்டில் என்னாச்சுன்னா இந்த நாள் மீனெல்லாம் வச்சு வளர்த்துடலாம், இங்கேயே வளர்த்து பெரிய ஃபார்மாக இருக்கணும். அதை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சுற்றி பார்த்து ஐடியா அதெல்லாம் சொல்லிட்டு ஆனால் அது நடக்கலை. சரினா எங்கள் அப்பா வீடு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறதுனால வீடு வந்து வாடகைக்கு வரும்னு சொல்லிட்டு வாடகை விட்டாங்க. அதனால் கெட்ட விஷயம் எங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை கைஸ். நீங்கள் சும்மா கீழே மாடியில் வச்சுருக்காங்க. கீழே குழந்தைங்க செத்துருச்சு கைஸ். என்ன ஐடியா பண்ணுவாங்கன்னா கீழே மண்ணை போட்டு மேலே ஏறி சமையல் சாப்பிட நல்ல விஷயம் என்னன்னா நம்ம எபிசோட்லாம் ஒரு குட்டி போட்டு கைஸ் நான் காமிக்கிறேன். வாங்க போகலாம். இதுதான் கைஸ் நம்ம ஃபார்மு. அப்படியே சுற்றி காட்டுற பாருங்க. அப்படியே தான் நம்ம ஃபார்ம் ஆனால் பெருக்கி. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க நம்ம தண்ணி வந்து ரொம்ப நாள் பிடிச்சி வச்ச தண்ணி தான் காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் இது அங்கேருந்து எடுத்துருப்போம். அது உங்களுக்கு தெரியும். இது மாடி காய்ஸ். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது நம்மளாக வளர்த்த பெரிய மாலி. சின்னதுலேருந்து பலூன் மாலி குட்டி பஞ்சு தான் கைஸ் இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது நம்ம போலார் பேரட்டு. அது உங்களுக்கு தெரியும். பீட்டா ஃபீமேலு. அதுக்கப்புறம் இது கப்பீஸு கைஸ் நம்மள்ட்ட. அதுக்கப்புறம் ஃபாக்ஸ்டெயில் யாருக்கு வேணாலும் ஃபோன் அடித்து கேட்டுக்கோங்க. ஃபாக்ஸ்டெயில் குவாலிட்டியாக இருக்குது. டக் வீடு நம்மள்ட்ட இருக்குது நிறையா. அதுக்கப்புறம் அடுத்தது கப்பீஸ் கைஸ். இது பீட்டா மேலு. இது கப்பீஸு கைஸ். அடுத்து நம்ம கப்பீஸ் எல்லாம் குட்டி போட்டிருக்குன்னு சொல்லியிருப்போம்ல கைஸ். அதான் கைஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் நம்மள்ட்ட மண் இருக்குல்ல, சாண்டு. அது நம்ம ரிவர் சாண்டு இப்போ கழுவி வச்சுருக்கோம் கைஸ். மண்ணை பாரு செம்ம குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் தண்ணியில் ஒரு தட்டி வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டீங்கன்னா மண் செம்மையாக இருக்கும். அடுத்து நம்ம கல் காமிக்கிறோம் கைஸ். நம்ம இதுக்குள்ளே வச்சுருக்கோம். கூழாங்கல் வந்து கலர் கல் ஊதி இருக்கு. கேட்குறவங்களுக்கு பேக்கெட் 20 ரூபா, 1 கிலோ 50 ரூபா. பார்த்துக்கோங்க எப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்னெயில்ஸு கொஞ்சம் வச்சுருக்கேன், காமிக்கிறேன் வாங்க. மற்ற இதுலேயே தான் இருக்குது. கலர் ஸ்னெயில் இது என்னன்னு எனக்கு தெரியல. யாருக்காச்சும் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் கைஸ். ஸ்னெயில்ஸ் போயிடலாம் ஒன்று கூட இப்போ காணும் கைஸ். இல்லை காமிக்கிறேன். இல்லை என்ன ஸ்னெயில்ஸ்னே தெரில கைஸ். இதுலேயே இந்த ஸ்னெயில்ஸு என்ன ஸ்னெயில்ஸ்னே தெரில. தெரிஞ்ச யாருக்காச்சும் என்ன வாங்கிட்டு போங்க. நிறையா ஸ்னெயில்ஸ் இருக்குது கைஸ். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் கைஸ்.